அதே மாதிரி ஹைகோர்ட், கொல்கத்தா ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏன் இதை சிபிஐக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க சொன்னதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து கிளியர் பண்ண முடியும், என்னென்ன எவிடன்ஸ் அங்கேருந்து காலி பண்ண முடியும், அது எல்லாமே பண்ணிட்டீங்க. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் எப்படி நியாயம் வாங்கி கொடுக்க போகிறீங்க? மம்தா பானர்ஜிக்கு கேட்குற கேள்விகளுக்கு பதில் இருக்கா? உங்கள் மாநிலத்தில் ஒரு பெண் முதல் தடவை கிடையாது, இது முதல் முறை கிடையாது, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் மம்தா பானர்ஜி ஏன் இன்னும் அங்கே முதலமைச்சராக இருக்காங்க? அப்படி என்ன அந்த பதவி மேலே, அந்த நாற்காலி மேலே மம்தா பானர்ஜிக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? என் மாநிலம் எப்போ வேணாலும் போகட்டும், மக்கள் என்ன வேணாலும் ஆகட்டும், இங்கே மாநிலத்தில் வாழ்கிற பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைக்கு ஆளானாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நான் முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார்ந்தோன்னா ஒரே காரணத்துக்காக அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. மம்தா பானர்ஜிக்கு உண்மையில் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவங்க அந்த முதலமைச்சர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அவ்வளவு ஏன் நீங்கள் பார்த்தீங்க, முந்தா நேற்று நம்ம நேற்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் முந்தா நேற்று இரவு எல்லாரும் ஒரு பீஸ்ஃபுல்லான ரொம்ப அமைதியாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது 5000 பேர் அங்கே கேதர் ஆகியிருக்காங்க. 5000 பேர் சும்மா இப்படி சொடுக்கு போட்டோடனே 5000 பேர் கேதர் பண்ண முடியாது, டைம் ஆகும். 5000 பேர் கேதர் ஆகியிருக்காங்க. அங்கே இருக்கிறது மக்கள், ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, பொதுமக்கள் சொல்லியிருக்கிறாங்க போலீஸ்கிட்ட, சார் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது, இவங்க குண்டாயிசம் பண்ணுற மாதிரி இருக்குது, பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க, நல்லா தெரியுது, பார்த்துக்கங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணலை, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. 5000 பேர் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள, அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்களுக்கு மேலே பிரச்சனை பண்ணி அவங்கள அடித்து உள்ளே போயிட்டு எல்லாமே 18 ரூம்கள் ரேன்சாக் பண்ணி நாஸ்தி பண்ணி எந்த இடத்துல அந்த எவிடன்சஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்கோ அது எல்லாமே நாஸ்தி பண்ணி அவங்க அங்கிருந்து வெளியில் வந்திருக்காங்க. அது வரைக்கும் போலீஸ்காரங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வீடியோஸ் இருக்குது, பொதுமக்கள் வீடியோஸ் எடுத்திருக்காங்க. ப்ரெஸ்காரங்க அங்கே ஒரு இடத்துல கீழே பயந்துட்டு, உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ், நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேருவீங்க. ஆனால் ப்ரெஸ்காரங்க பயந்துட்டு கீழே ஏதோ ஒரு டேபிளுக்கு அடியில் உட்காந்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே அவங்க விட்டு வைக்கல. அப்போ அது வரைக்கும் போலீஸ் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் இருக்காங்க. போலீஸ் இன்வால்வ் இருக்காங்கன்னா மம்தா பானர்ஜியும் இன்வால்வ் இருக்காங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த போலீஸ் மம்தா பானர்ஜி. அப்போ நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தவறு பண்ணிருக்கீங்க. தன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி 5000 பேர் ஏவி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் அவங்கள விட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்கோம்? வெஸ்ட் பெங்கால் எங்கே போயிட்டுருக்கு? வெஸ்ட் பெங்கால் இது நடக்குதுன்னா இன்னைக்கு பாரத தேசத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எதிர்கட்சியில் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பார்லிமெண்ட்ல உட்காரும் போது அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில போறாங்க பாருங்க, குரல் கொடுத்துட்டு. இந்த நேரத்தில் ஏன் அங்கிருந்து எந்திரிச்சு போகல? டிஎம்சியோட மோவா மோத்ராவும் சரி, டெரெக் ஓப்ராயனும் சரி, இப்படி ஒரு பிரச்சனை பார்லிமெண்ட்ல நடந்தாக்கா எந்திரிச்சு கத்திட்டு வெளியில போறாங்க. ஏன் உங்க மாநிலத்தில் நடக்கிற பிரச்சனை உங்க முதலமைச்சரை நீங்க காப்பாற்றணும், அதனால தான் நீங்க பேச மாட்டீங்களா? கனிமொழி அவர்கள் இதை பத்தி பேச மாட்டாங்களா? அவங்களும் ஒரு பெண் தானே, ஒவ்வொரு விஷயத்திலும் குரல் கொடுக்குறவங்க தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கனிமொழி அவர்கள் இதை பத்தி வாயை திறக்கல, பேசவே இல்லை. பார்லிமெண்ட்லயும் சரி எங்கேயும் சரி யாரும் பிரஸ் பார்த்துட்டு ஒரு ட்வீட் கூட பண்ணல, ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல ட்வீட் கூட பண்ணல, இது கண்டிச்சு ட்வீட் கூட பண்ணல, ஒரு கேள்வி கூட கேட்கல. ஏன் இதே சுப்ரியா சுலே எங்கே இருக்காங்க? சுப்ரியா ஷெனாத்தே காங்கிரஸ்ல, ஐயோ அந்த அம்மா உட்கார்ந்தால வார்த்தை வரும் பாருங்க, எங்கிருந்து வார்த்தையெல்லாம் கத்துக்கிட்டு வராங்கன்னா எனக்கு தெரியல, அப்படியெல்லாம் வார்த்தை வரும், அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் வரும். ஆனா இந்த நேரத்தை எல்லாரும் குவாய்ட்டா இருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தை இதை பத்தி பேசியிருக்கிறாரா? ஏன் உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியமா? இல்ல அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா சொன்னார், அவங்களுக்கு யூபியில் ஒரு ரேப் நடக்கும்போது யாதவ் அவர்கள் பெரியவர் சொல்லியிருந்தாரு, ஆம்பளை பசங்க இந்த மாதிரி சின்ன தப்பெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அது ஆதரிச்சு அகிலேஷ் யாதவ் அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரா?
இல்லை ராகுல் காந்தி அவர்கள் எனக்கு இப்போதுக்கு நான் பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு நல்ல ஏசி இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுள் சேர் இருக்குது, பார்லிமெண்ட்டில் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல நேரம் கிடைக்குது, நான் ஏன் கெடுக்கணும் நான் சொல்லிட்டு இது பற்றி பேசாமல் இருக்கிறாரா? எப்போ சிபிஐ கையில் எடுத்ததோ அதுக்கப்புறம் ஒரு சும்மா மேலோட்டமாக பாருங்கள் நான் பேசிட்டேன், டிஎம்சி அவர் வந்து பற்றி பேசலை, மம்தா பானர்ஜி பற்றியும் பேசலை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து கவரப் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குது. தைரியம் தான் சொல்லுங்களேன் ராகுல் காந்தி அவர்கள். மம்தா பானர்ஜி தவறு பண்ணியிருக்காங்க, டிஎம்சி அங்கே இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் தப்பு ஆட்சியில் தப்பு நடக்குது, தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் அது சொல்கிறதுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பயப்படுறாரு? இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க? ஏன் எல்லாரும் வந்து மௌனம் காக்குறாங்க? இந்த மௌனத்தில் என்ன தெரியுது? நீங்கள் ஒன்று இதை ஆதரிக்கிறீங்க, நம்ம மாநிலத்தில் நடந்தால் என்ன, நமக்கு என்ன, நமக்கு வந்து நம்மளுடைய அலையன்ஸ் முக்கியம், நமக்கு வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முக்கியம், அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் வெளியில் பேசுகிறதுக்கு இந்த நாட்டு பற்றியும் மாநிலத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் பெண்களுடைய பாதுகாக்கிறது பற்றியும் பிரியங்கா காந்தி அவ்வளோ பேசினாங்க. ஒரு பெண் என்னால் வந்து எதிர்த்து போராட முடியும்னு சொன்னாங்க. எங்கம்மா இருக்கீங்க பிரியங்கா காந்திமா, எங்கம்மா இருக்கீங்க? தெருவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தெருவில் உட்காடுறீங்கல்ல, வாங்க உட்காருங்க, போங்க கொல்கத்தா போங்க, தெருவில் உட்காருங்க, டிஎம்சிக்கு எதிராக குரல் கொடுங்க. ஏன்